வணக்கம் டாக்டர். அதாவது காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா, எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆயில், அதாவது நம்ம எந்த ஒரு எண்ணெய் பதார்த்தமோ அல்லது ஆயிலோ இதயத்திற்கு மிக தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ காமனாக எல்லாருமே சமையலில் ஆயில் இல்லாமல் எதையும் சமைக்க முடியாது. அதனால் எந்த மாதிரி ஆயில் நம்ம எடுத்துக்கணும் டெய்லி யூசேஜில், அதை விட நம்ம எந்த அளவுக்கு, அதாவது மெஷர்மெண்ட், எந்த அளவு ஆயிலை நம்ம ஒரு ஆரோக்கியமான இதயத்திற்கு உட்கொள்ள வேண்டும் டாக்டர்? ஆயில் இல்லைன்னா கொழுப்பு சத்து கம்மியாக எடுத்துக்கொள்வது நல்லது. குவான்டிட்டி கேட்டிங்கன்னா ஒரு 3 to 4 டீஸ்பூன்ஸ் மட்டும்தான் ஆயில் ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்னு நான் முதல்ல சொன்னால் போல் கீ, நெய், பட்டர், தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், டால்டா இந்த மாதிரி வகைகளை தவிர்க்கவும், சன்ஃப்ளவர் ஆயில், ஒலைவ் ஆயில், நம்ம நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஆயில்களை சேர்த்துக்கிறதும் ரொம்ப பெட்டராக இருக்கும். உணவில் நிறைய மீன் சேர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். நிறைய காய்கறிகள், பச்சை காய்கறிகள் சாலட் போல் சாப்பிட்லாம். அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கணும். அது நிறைய வைட்டமின்ஸ், நிறைய பச்சையில் நிறைய பச்சையாக இருக்கிற காய்கறிகள், நிறைய இந்த கேரட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மல்டிபிள் எல்லா இதுவும் சேர்த்து நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம உணவு நல்லாயிருக்கும். ஸோ உணவு மட்டும் முக்கியம் இல்லை, உடல் பயிற்சியும் ரொம்ப முக்கியம். ஸோ உணவு எடுத்தது மட்டும் இல்லாமல் உடல் பயிற்சியும் நன்றாக வச்சவங்க நமக்கு வெயிட் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுவே ஒரு முக்கியமான விஷயம். தேங்க்யூ டாக்டர். நன்றி.